இப்போ உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, என்ன வேணாலும் கேளு, மாமா நான் வாங்கிட்டு வரேன். ஆமா, ஆசையா நான் வாங்கிட்டு வர சொன்னாலே நீங்க வாங்கிட்டு வர மாட்டீங்க. இப்ப மட்டும் கேட்டு போய் வாங்கிட்டு வர போறீங்களா? வாங்கிட்டு வருவேன் ராசாத்தி, வருவேன், இப்பவே வாங்கிட்டு வருவேன். அப்போ எனக்கு பூ வேணா வாங்கிட்டு வாங்க. பூவா? எவ்வளவு? 1 முழமா, 2 முழமா, 3 முழமா? நிறைய. அவ்வளவுதானே? எங்க இருந்தாவது வாங்கிட்டு வந்து உன் தலையில நானே வச்சு விடுறேன். நம்ம மாமாவா இது? குடிக்கலன்னு சொல்றாரு, ஆனா இவ்ளோ பாசமா அன்பா பேசுறாரு. என்னவா இருக்கும்? ஹோ, இது ஏப்ரல் மாசம்ல, அதான் நம்மள ஏப்ரல் ஃபுல் பண்ண பாக்குறாரு. திரும்ப வந்து பூ இல்ல ஏப்ரல் ஃபூல்னு சொல்லுவாரு. எனக்கு தெரியும் என் மாமாவை பத்தி. மல்லிகை முல்லை கண்மணி பிள்ளை. ஏய் நில்லு, எதுக்குடா இப்ப என்னைய சுத்தி சுத்தி வர்ற? இல்ல, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே. எல்லாம் வழக்கத்துக்கு மாறா இருக்கு, எதுவுமே சரியில்லையே. டேய், நான் உனக்கு அண்ணன்டா. அண்ணன் தானே, இருந்துட்டு போ. ஆமா, கையில என்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போய் தூங்கு போ. போடா. அண்ணன் ஏதோ மறைக்கிறாரு. இந்த மாதிரி பாட்டு பாடி ஆடுற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு அந்த கவர்ல? ஏதோ மல்லிகைன்னு பாட்டு பாடினாரு. ஒருவேளை பூவா இருக்குமோ? பூவா இருந்தா நமக்கு வேலை மிச்சம். கண்மணி, கண்மணி, கண்மணி. இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. என்னங்க? எங்க இருக்கா? கிச்சன்ல இருக்கேன். ஓ, அங்க இருக்கியா? இதோ வந்துட்டேன். அது என்னன்னு பாத்திர வேண்டியதான். நீ இங்கே இரு. கண்மணிக்கு அப்பதான் சர்ப்ரைஸா இருக்கும். அப்பதான் என் காதல் வலையில அவ விழுவா. என் கண்மணியோட வர்றேன், அது வரைக்கும் காத்துக்கிட்டு. கண்மணி அன்போடு குமரன் வாங்கி வந்த பூவே, உன்னை எண்ணி நினைக்கையில் கவிதை கொட்டுது. அதை உன்னிடம் சொல்ல நினைக்கையில் உன் பார்வை கொல்லுது. என் பார்வை இல்ல, என் கையே உங்களுக்கு கொல்லும். இப்ப ஏன் கண்மணி எரிஞ்சு விழுகிறா? நான் எவ்வளவு ரொமான்டிக்கா பேசுறேன். ரொமான்டிக்கா? எஸ், டெஃபினெட்லி. தென் ஹவ் இஸ் மை சிங்கிங்? அதோ இந்த பிஞ்சு போன நாறு மாதிரி இருக்கு. ஏன் கண்மணி? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். அதெல்லாம் கிடைக்காது, வேற ஏதாவது கேளுங்க. நீ எதுவும் தரமாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயா சாமி, உன்னோட கிஃப்டும் வேணாம், ஒன்னும் வேணாம். அப்படி சொல்லாத கண்மணி. பின்ன என்ன சொல்றது? எதையாவது வாங்கி கொடுத்து வாயை திறக்க முடியாத மாதிரி பண்ணா? ஏற்கனவே நான் அந்த அல்வா மேட்டர்ல பட்டதே போதும். அது வேற இது வேற கண்மணி. பா, எனக்கு ஒண்ணு வேண்டாம் சாமி, ஆளை விடுங்க. கண்மணி இங்க பாரு. வாசனை அடிக்குதே.
ஐயோ கண்மணி, நான் எவ்வளவு ஆசையா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் கண்மணி, எனக்காக வாயேன். அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? என்னால வர வா முடியாது. கண்மணி, முடியாதுங்க. பூ ப்ளீஸ். டேய் அண்ணா, ஆபத்துக்கு உதவுனடா. இருந்து போறீங்களா இல்லையா? கண்மணி கண்மணி ப்ளீஸ் கண்மணி, நான் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்மணி. ஷோ, படுத்தாதீங்க. இப்ப என்ன, நான் வரணும் அவ்வளவுதானே? ஆமா கண்மணி. சரி வாங்க, வந்து தொலைங்க. சரி வா 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 வா, சீக்கிரம் வா ஓ. வா விடுங்க விடுங்க, அங்க வர. வா. பாரு மாமா உனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்த கிஃப்ட. என்னது, டேபிளா? டேபிளா? இங்க தானே வச்சிருந்தோம், எங்க போச்சு? கீழே எதுவும் போயிருச்சா? எழுந்துருங்க. கண்மணி கண்மணி ப்ளீஸ் கண்மணி. என்னது இது? எதுவுமே இல்ல. கண்மணி நான் கொண்டு வந்த கண்மணி. கொண்டு வந்தா வேற எங்க போவோம்? அதானே தெரியல. ஓ, என்ன ஏப்ரல் ஃபுல் பண்ண பாக்குறீங்களா? சத்தியமா இல்ல கண்மணி, விடுங்க. நான் கொண்டு வந்தேன், என்ன நம்பு கண்மணி. உங்களை நம்பி நான் வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? இங்க பாருங்க, இனிமே gift அது இதுன்னு வசனம் பேசிட்டு வந்தீங்க, அப்புறம் என்ன வேற மாதிரி பாப்பீங்க. கண்மணி கண்மணி. ஷூ. ரசதி ரசதி, இந்தா நீ கேட்ட பூ. மாமா, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி பூ கிடைச்சது? அதுவா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். பூவெல்லாம் ஆன்லைன்ல விக்கிறாங்களா? அதுவும் அர்த்தராத்திரில கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஆமா, என் பொண்டாட்டிக்குன்னு தான் சொன்னேன். அதான் குடுகுடுன்னு ஓடி வந்து பூ கொடுத்துட்டு போயிட்டான். நான் கூட நீங்க ஏப்ரல் ஃபுல் பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் தப்பு ராசாத்தி. நம்ம எப்பவுமே யாரையும் நம்ப வச்சு ஏமாத்த கூடாது. சொன்ன மாதிரி பண்ணணும். பூ மட்டும்தான் சொன்னா வாங்கி தருவீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. நீ என்ன கேட்டாலும் இந்த மாமா வில் டூ. மாமா, என்ன கேட்டாலுமா? என்ன வேணாலும் கேளு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ திரும்ப மாமா பூ வச்சு விடுற. திரும்ப. Are you okay, baby? ரசாத்தி, நீ சந்தோஷமா இருக்கல்ல? அத்தை, இது வந்துட்டு ராசாத்தி. அத்தை, நான் கண்மணி அத்தை. ஐயோ, நீயா கண்மணி? என்னத்தான் ஆச்சு உங்களுக்கு? அத ஏன் கண்மணி நீ கேக்குற? தூங்கும் போது கூட எனக்கு அந்த ராசாத்தி கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அத்தை, இத்தனை நாளாவா அத்தை அவ மேல சாமி இருக்க போகுது. இன்னைக்கு கண்டிப்பா சாமி போயிருக்கும் அத்தை. நிஜமாவா சொல்ற கண்மணி? ஆமா அத்தை, நீங்க வேணா பாருங்க. அவ ஊஞ்சல்ல வந்து உக்காந்தா நாம அவளுக்கு அடிமை. அதே அந்த சேர்ல உட்கார்ந்தா அவ நமக்கு அடிமை. இத கேட்கும் போது நல்லா தான் இருக்கு. ஆனா அவ அந்த சேர்ல உட்காரணுமே. எனக்கு தெரிஞ்சு அவ சேர்ல தான் உட்காருவா அத்தை. பாப்போம் பாப்போம். அத்தை அத்தை, ராசாத்தி வரா அத்தை, வாங்க போலாம். வா. வர பாருங்க அத்தை. சரி சரி, நீ பதட்டப்படாம இரு. நீ பதட்டப்பட்டே காட்டி கொடுத்துருவ போல. கடவுளே, அவ ஊஞ்சல்ல உட்கார கூடாது. அதுக்கேண்டி நீ கடவுளை கூப்பிடுற? அது வந்துற போது. சரி அத்தை, சரி அத்தை. சேர்ல உட்காரணும், சேர்ல உட்காரணும்.
ஐயோ சேர்ல உட்காந்துரு. போச்சு கண்மணி. கண்மணி இங்க வா. ஐயோ அப்பாடா என்ன கூப்பிடல. ஐயோ சரி போ. கண்மணி நீங்களும் வாங்க. நீ போ. வரியா இல்லையா? ஆ, வந்துட்டேன். என்னத்த? சீக்கிரம் போ. குனி. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். பார்க்க நல்லா இருக்காது ராசாத்தி. அத்தையும் பண்ண மாட்டாங்க, நானும் பண்ண மாட்டேன். நான் சொல்றத செய். வேண்டாம் ராசாத்தி. இன்னொரு வார்த்தை பேசுன உன்னை நான் போய் சொல்றேன். கண்மணி அத்தை அவ என்ன கண்மணி சொன்னா? இங்க வாங்க. ஐயோ நான் எப்படி? அத்தை நான் வேணா போய் ராசாத்தி கிட்ட நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லிடவா? ஐயோ கண்மணி வேண்டாம். அவ சொல்றத பண்ணிடுவோம். நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? என் உடம்புல தெம்பு இல்ல. நீ வா. சரி வாங்க. வா. ராசாத்தி அமைதியா இருக்கியா? சரி சரி, நீ கோவப்படாத. நாங்க பண்றோம். கண்மணி அத்தை இந்தாங்க. அத்தை இன்னும் பாட்டு போடல. கண்மணி இந்த பக்கம் வா. ம். நல்லா ஆடுனீங்க. தினமும் காலையில இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்.
அத்தை என்னத்த நம்ம நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. உன் வயசுக்கே நீ இப்படி வருத்தப்பட்டா ஏன் வயசுக்கு நடந்ததை நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்படணும்? ஐயோ அத்தை, நான் என்ன நினைச்சு வருத்தப்படல, உங்களை நினைச்சுதான் வருத்தப்படுறேன். சரி விடு கண்மணி, இன்னும் கொஞ்ச நாள் தானே. அந்த நாள் எப்போ அத்தை வரும்? கூடிய சீக்கிரம் வர வைக்கிறேன், நீ வருத்தப்படாத. ம், ஆ, கண்மணி, சரி வா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரலாம். அத்தை நீங்க போயிட்டு வாங்க அத்தை, எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் உட்கார்றேன். எனக்கு தனியா போக பயமா இருக்கிறதுனால தானே உன்னை கூப்பிடுறேன். ஐயோ அத்தை, அவ அங்கெல்லாம் வரமாட்டா அத்தை, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ஆ? ம், சரி, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ம். அப்பா, இவ இங்கேயும் இருக்கா? அத்தை ஆ? என்ன அத்தை வேணும்? டீ ஏதாவது போட்டு தரவா? வேற ஏதாவது செய்யணுமா? உண்மையிலேயே இவ தான் பேசுறாளா இல்ல அம்மன் இந்த மாதிரி பேசி நம்ம கிட்ட நடிக்குதா? சொல்லுங்க அத்தை, என்ன வேணும்? இல்ல ரசத்தி, பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். நான் தண்ணி குடிக்கலான்னு தான் வந்தேன், நான் குடிச்சுக்கிறேன். சரிங்க அத்தை, வாங்க. மரகதம், ஐயோ, அம்மன் வந்துருச்சா? சொல்லு ரசத்தி, நான் ஏதாவது பண்ணணுமா? நீ செஞ்ச கொடுமையெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் நீ இந்த வீட்டு குழந்தையா போயிட்ட. அதுவும் போக நீ தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு பாலபிஷேகம் பண்ணிருக்க, என்ன மறைச்சும் வச்சிருக்க. நீ இவ்ளோ பண்ணியும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாத அளவுக்கு உங்க வீட்டு புண்ணியம் என்ன தடுக்குது. நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். என்னது அது? இதுக்கு மேல மிச்சம் மீதி இருக்கிற உன் வாழ்க்கையில நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன்னு கற்பூரம் ஏத்தி அத அணைச்சு சத்தியம் பண்ணு. அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கிட்டா அதுக்கப்புறம் நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அப்படியா? அப்ப நான் பண்றேன், நான் இப்பவே பண்றேன். போ.
ஆத்தா, இனி நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். தப்பா எதையும் செய்ய மாட்டேன். அதுவும் ராசாத்திக்கு ஒரு கெடுதலும் பண்ண மாட்டேன். இது சத்தியம். யாரு என்ன சொன்னாலும் எதுக்காகவும் என்னைக்கும் என் கேரக்டரை நான் மாத்திக்க மாட்டேன். இந்த மரகதை எப்பவும் யாரு கண்ட்ரோல்லயும் இருக்க மாட்டா. ராசாத்திய இந்த வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் நான் என்னைக்கும் ஓய மாட்டேன். மரகதம் சுட்டாதான் சூடோட அருமை தெரியும். எனக்கு தெரிஞ்சு நீ திருந்துற மாதிரி தெரியல. அதனால நானே உன்னை அடிச்சு திருத்துறேன். கச்சேரிய நாளைக்கு நடக்க போற பூஜையில வச்சுக்கிறேன்.